சந்தோஷம். சில ஆண்டு பழகினாலே ஒருவருடைய குணாதிசைகள் கண்டுபிடித்து விடலாம். அவர் நல்லவரா கெட்டவரா சரியான பாதையில் செல்கிறாரா என்பது புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளாமல் அவர் பிடிக்கவில்லை என்றால் அவனை ஒதுக்குவதும், அவர் சிறப்பாக செய்தாலும் அவர் தேவையில்லை என்று நாம் நினைத்து விட்டால் அவனை புறந்தள்ளுவதும் தான் இருக்கின்றது. பெரும்பாலான நேரங்களில் சில காலகட்டங்களில் அவனை உணர்ந்து அவனை தூக்கிவிட்டால் நிச்சயமாக அவர் சிறப்பான இடத்துக்கு வரக்கூடும். ஏனென்றால் அவன் தவறான ஒரு மதிப்பீடு செய்து அவனை தாழ்த்தி ஒதுக்கிவிடுகிறார்கள். இதனால் அவன் சில நேரங்களில் தன்னிச்சையாக அவன் செயல்பட்டு வெற்றி பெற்ற மனிதர்களும் உண்டு. அதையே நினைத்து அவர் தாழ்ந்து சென்ற விஷயங்களும் உண்டு. எது வந்தாலும் எதிர்த்து நில்லுங்கள். யாருக்காகவும் யாரும் இல்லை. உன்னை தாழ்த்தினாலும் சரி, உன்னை உயர்த்தினாலும் சரி, நீயாக உணர்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை பாதையில் நகர்த்த முடியும். அடுத்தவர்கள் எக்காலகட்டத்திற்கும் அவர் உதவினாலும் உன்னை புரிந்து கொள்ள முடியும். அவனால் உனக்கு எந்த ஒரு காரியமும் ஆகாது. நீ சரியாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக நடக்கும் பட்சத்தில், உன் திறனை அறிந்து அதில் முழுமையாக ஈடுபடும் பட்சத்தில் ஒரு இடத்தில் காணாமல் போய்விடும். அதற்கு பின்புதான் அவர்கள் யோசிப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆம் நண்பர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் உங்கள் பாதையில் கடந்தவைகளை கடந்தவையாக வைத்துவிட்டு அதனுடைய அனுபவங்களை கூர்த்து கொண்டு நடப்பவர்களை நன்மையாக செய்யக்கூடிய நற்செயல்களை சிந்தித்து செயலாற்றி முன்னேறுங்கள். வாழ்க்கை உன்வசம்.